பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாரு? உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். யார் கூட்டிட்டு வந்தா? பிரதமருடைய நிகழ்ச்சிக்குன்னா எப்படி வருவாங்க? பள்ளிக்கல்வித்துறை உங்களுக்கு தெரியும், பொய்யாமொழி அவர்கள் இல்லையா, அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. இந்த பள்ளிக்கல்வித்துறை திமுக நிகழ்ச்சிகளுக்கு, திமுக மாநாட்டுக்கு எல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்களோ, இது எங்க விதிமுறை மீறல் நடந்தாலும் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவது தவறு. அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்குது. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த மாவட்டங்கள்ல, இந்த வட மாவட்டங்கள்ல பாமக ஒரு வலுவான கட்சி. அந்த ஓட்டு வங்கியும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வளர்ச்சியும் சேருகிற பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில எல்லா இடங்கள்லையும் இந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இப்ப பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கிறவங்க எல்லாமே நல்ல வாக்கு வங்கி. அதே மாதிரி அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தினகரன் ஏற்கனவே 6% வரை அவங்க வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்திருக்கின்ற ஜி.கே. வாசன் ஐயா, பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம், இவங்க எல்லாமே மக்கள் மத்தியிலே ஒரு மதிப்புக்குரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இந்த சமீபத்தில் சரத்மா தன்னுடைய கட்சியவே வந்து இணைச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு அலை வீச துவங்கி இருக்கிறது, நரேந்திர மோடியினுடைய அலை. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்கள முன்னிலையில இன்னைக்கு நம்முடைய சேலத்துல நரேந்திர மோடி ஐயா வெகு சிறப்பான ஒரு கூட்டணியை உருவாக்கி இங்க வந்து மக்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒரே மேடையிலே தோன்றி இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி. திருமாவளவனுக்கு வன்னியர் மக்கள் மேல என்ன அக்கறை? என்னங்க அநியாயமா இருக்குது? திருமாவளவன் வந்துங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் வந்து கண்ணீர் விடுற மாதிரி தான். திருமாவளவன் வந்துங்க ஒரு மக்கள் விரோத செயல்பாடுகளை கொண்ட, உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், விடுதலை சிறுத்தைகள் பல இடங்களிலே சாதி கலவரங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த நாடக காதல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், அவங்க நோக்கமே என்னன்னா நம்முடைய மோடியை தோக்கடிக்கணும். அவ்வளவு பெரிய மாநாடு போட்டாங்க, வெல்லும் சனநாயகம் அப்படின்னு இல்லையா? அந்த மாநாட்டில் அவங்க என்ன சொன்னாங்க? RSS எதிர்ப்பு மாநாடு, மோடி எதிர்ப்பு மாநாடு அப்படிதான் சொன்னாங்க. அவங்களுடைய ஒற்றை திட்டம், அதற்காக அவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் எப்பொழுதுமே எங்குமே சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற போர்வையில அவங்க வந்து இந்து சமயத்தை அழிப்பதற்காக செயல்படுபவர்கள். அவங்க வந்து பாமக மேல என்னப்பா திடீர்னு அவங்களுக்கு பெரிய அக்கறை? அவருக்கு எடப்பாடி மேல ரொம்ப அக்கறை. இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட போயிருச்சுன்னா அதிமுக அழிஞ்சு போயிடும். நீ முதல்ல உன் கட்சியை காப்பாத்துப்பா. உன் கட்சியை லாட்டரி மாஃபியாவுக்கு 25 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கிற நீ. இப்போ விடுதலை சிறுத்தை தொண்டர்களை 25 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கு. அதனால அது வந்து ஒரு சரியான கருத்து அல்ல. திருமாவளவன் நிச்சயம் இந்த தேர்தலிலே தோற்கடிக்கப்படுவார். எதுக்கு விதிமீறல் வருது? அது இது நாள் வரைக்கும் கருப்பு பணம் தான் தேர்தலில் பயன்பட்டு இருந்தது. 2019 நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இந்த கருப்பு பணம், கள்ளப்பணம் இதெல்லாம் கணக்கில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த எலக்டோரல் பாண்ட், தேர்தல் பத்திரங்கள் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும், யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்களா? இதுல வந்து திருட்டு பெறட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இதை வந்து வெளிப்படையாக்கி இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திமுக மார்டின் எத்தனை கோடி வாங்கியிருக்கு? ஒரு மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி மார்டின் கிட்ட மட்டும் எத்தனை வாங்கியிருக்குது? 580 கோடி ரூபாய்க்கு மார்டின் மட்டுமே கொடுத்திருக்கிறாரு. மார்டினுடைய பினாமி கட்சி தான் திமுக. மார்டின் முன்னேற்ற கழகம் தான், லாட்டரி முன்னேற்ற கழகம் தான், ஜாஃபர் சாதிக் முன்னேற்ற கழகம் தான். இது புரியுதுங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 580 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டுல வாங்கி கம்யூனிஸ்ட்காரனுக்கு 15 கோடி கொடுத்த, இடது கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி, வலது கம்யூனிஸ்டுக்கு 13 கோடின்னு கொடுத்து உங்க ஆளே வந்து தேர்தல் கமிஷனே கணக்கு கொடுத்திருக்கிறாரு. பிஜேபி இதை லீகலைஸ் பண்ணிருக்கு, சட்டப்பூர்வமாக்கியிருக்கு, வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்கு. இது பாராட்டத்தக்க ஒன்று.